पंचायत अध्यक्ष के साथ ग्रामीणों ने नगर पालिका प्रशासन को एक याचिका सौंपी, जिसमें यह आग्रह किया गया कि तस्माक की दुकान कड़ुअर के पास स्थापित नहीं की जानी चाहिए। धर्मपुर जिले में कड़ुअर बस स्टैंड और सरकारी पॉलिटेक्निकल कॉलेज के पास दो तस्माक शराब की दुकानें हैं। इन दो तस्माक आउटलेट्स में से बस स्टैंड के पास एक तस्माक आउटलेट को हटा दिया जाएगा और तस्माक आउटलेट को ओसाहल्ली पंचायत क्षेत्र में स्थानांतरित कर दिया जाएगा। शराब की दुकान शुरू करने के लिए प्रशासन अमल करने जा रहा है। यह जानकारी मिलने पर पंचायत अध्यक्ष अरुमुगम के नेतृत्व में ग्रामीणों ने नगर पालिका अध्यक्ष मणि को एक याचिका सौंपी, जिसमें यह कहा गया कि सरकार को उनके क्षेत्र में शराब की दुकान नहीं स्थापित करनी चाहिए। साथ ही अगर सरकार उनके इलाके में शराब की दुकान बनाती है तो यहाँ की कृषि भूमि प्रभावित होगी। इतना ही नहीं, इससे ऐसी स्थिति भी पैदा होगी जहाँ महिलाएं सुरक्षित नहीं है। पहले से ही सरकार पॉलिटेक्निक कॉलेज के पास शराब की दुकान होने की वजह से निजी कंपनी में काम करने वाले युवतियों, पॉलिटेक्निक कॉलेज में पढ़ने वाले छात्र छात्राओं को कॉलेज जाने में काफी परेशानी हो रही है। इसलिए लोगों ने अपने क्षेत्र में तस्माक दुकान स्थापित करने के लिए कदम उठाने का विरोध किया। கடத்தூர் பகுதியை சேர்ந்த ஒசல்லி பஞ்சாயத்து தலைவர் சார்பாக, துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் சார்பாக பேரூராட்சி தலைவரிடம் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு ஒயின் ஷாப்பு சம்மந்தப்பட்ட மனு. ஏற்கனவே கடத்தூருக்கு சேர்ந்த ஒரு ஒயின் ஷாப் ஒசல்லி பகுதியை சேர்ந்த இடத்துல உள்ளதுனால மீண்டும் இன்னொரு கடை கடத்தூர் டு பெருமா கோயில்பட்டி ரோட்டில் மிக அருகிலே இருக்குது. அது மக்கள் 1180 குடும்பம் வசிக்கிற ஒரு கிராமம். அது பஞ்சாயத்து, மொத்த பஞ்சாயத்துமே பாதிக்கும். பல ஆயிரம் ஏக்கரை விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஃபைல் இவங்க மூவ் பண்ணதாக எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் அவசர கூட்டம் போட்டு தீர்மானம் மூலிமா பொதுமக்கள் அடிப்படையில் இந்த லெட்டரை நாங்கள் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அதே மேலே அனைத்து அது துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் ரிஜிஸ்டர் தபால் வச்சுருக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே பொறுமையாக இருப்போம். இதுக்கு உண்டானக்குரிய நடவடிக்கை அதிகாரிங்க எடுக்கலைன்னா இது பொதுமக்கள் சார்பாக இதை மீண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நாங்கள் இந்த இடத்துல அறிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த இடத்த அவங்க தரமாட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு உரியவங்க இந்த இடம் நாங்கள் ஒயின் ஷாப்புக்கு மதுபான கடைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மதுபானத்தை சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க வலியுறுத்துகிறாங்க. அவங்கள அதிகாரத்தை சூரோதம் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு குறிய லைசன்ஸ் தர மாட்டோம், அது கொடுக்க மாட்டோம், இதுக்கு மிரட்டுறாங்க. அப்போ அது மிரட்டும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வேறு வழி இல்லை, அவங்க இடம் கொடுத்தே ஆகணும். ஆனால் நாங்கள் பொதுமக்கள் எங்கே போவோம்? அரசாங்கத்தை நாடி தான் போய் ஆகணும். இல்லைனா பப்ளிக் எங்கிட்ட வர பல முறை நாங்கள் கிராம சபை தீர்மானத்தில் இந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு போகிற வர ஆளுங்களுக்கு புறமே பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பெண்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க. ஸ்கூல் குழந்தைங்க போகுது. நிறைய கம்பெனிக்கு வேலைக்கு வரவங்க பூரா அங்கே தான் இபி ஆஃபீஸ் வழியாக தான் போய் ஆகணும். ஏற்கனவே ஒரு கடை அங்கே இருக்கும்போது நாங்கள் பல பாதிப்பை சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு கடை அதே இடத்துல வருதுன்னும் போது நாங்கள் இது பொறுமையாக இருக்கவும் முடியாது, இதை ஏற்றுக்கவும் முடியாது. இது அரசு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற பேரூராட்சி தலைவரும் மற்ற பொதுமக்கள் மனசில் கருதி இதை உடனே நாங்கள் இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோரி